ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். இது ஜான்வரி 30. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான டேங்க. என்னன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதாங்க, சாமி ஃபோட்டோக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணது 9:15, ஆனால் கிளம்ப 10:15 ஆயிடுச்சு. பேபிக்கு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டேன், ஸ்பேர் ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ், டயப்பர்ஸ் எல்லாமே. அவருக்கு லஞ்ச் கூட பேக் பண்ணி எடுத்துப்பேங்க. ஏன்னா டே ஃபுல்லாக அவர் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நாமளும் அமைதியாக இருக்க முடியும். அதனால எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டேன். அவருக்கு தேவையான லஞ்ச், வாட்டர் பாட்டில், சாம்பார், பால் எல்லாமே எடுத்தாச்சு. தம்பிக்கு நான் இப்போ வரைக்கும் ஃபீடிங் பாட்டில் பழக்கலைங்க. ஓப்பன் கப்பில் தான் குடிக்கிறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே பழகிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என் மாமனார் பிறந்து வளர்ந்த ஊருக்கு தாங்க. என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் மாமனார் என் மேரேஜுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவரோட ஞாபகார்த்தமாக அவர் பிறந்து வளர்ந்த ஊரில் அன்னதானம் வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த வருஷமும் அப்படி தான் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களோட இஷ்ட தெய்வ கோயில் தாங்க. அது அந்த ஊர்லேயே இருக்குது. என் மாமியாரோட பிறந்து வளர்ந்த ஊரும் இதுதான். இங்கே எங்கள் ஃபேமிலி ரொம்பவே பெரிய ஃபேமிலின்னு தாங்க சொல்லணும். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் கொஞ்சம் வந்துட்டு தடுமாற்றமா இருந்துச்சு. ஆனால் போக போக நான் அப்படியே மிங்கிள் ஆக ஆரம்பிச்சுட்டேன். இப்போ ஒரு அந்த பாண்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே அமைதியான இடங்க. எங்கள் மாமியாரோட ரிலேட்டிவ்ஸ், மாமனாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க கோயிலுக்கு. வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சது. டைம் போனதே தெரியல. பேபியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லபடியா அன்னதானம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. யாருக்கும் கிளம்ப மனசே இல்ல. இந்த ஊர்ல வந்துட்டு மாசி மாசம் தான் பண்டிகை நடக்கும். இனிமே நாமளும் அத பார்ப்போம்னு நினைக்கிறேன். நானும் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் கண்டிப்பா. அவ்வளோதாங்க, அன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. யாருக்கும் கிளம்பவே மனசு இல்ல. இருந்தாலும் கிளம்பி ஆகணுமேன்னு கிளம்பியாச்சு. நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.